ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 and b equals to 1, -4. இப்போ a cross b equals to பேராக பார்க்கணும். இப்போ 2, 1, 2 -4, 2, -4, -2, 1, -2, 1, -2, -4, -2, -4. ஏல இருக்க எலிமெண்ட்டையும் பியில் இருக்க எலிமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அப்புறம் 3, 1, 3, -4. ஓகே, இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துக்கிறோம், மறுபடியும் ஒரு ஏ செட்டு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா ஏ கிராஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஏல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2, -2, 3. அதே எலிமெண்ட்டு தான் இதுலேயும் வரும். ஏன்னா ஏ கிராஸ் ஏ 2, -2 and 3. இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஏ கிராஸ் ஏ எழுதிக்கலாம். 2, 2 இங்கே எழுதுகிறேன். 2, 2. அப்புறம் 2, -2, 2, -2. நெக்ஸ்ட்டு 2, 3, -2, 2. -2லேருந்து 2க்கு பேர் பண்ணுறோம். -2லேருந்து -2க்கு பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு -2லேருந்து 3க்கு பேர் பண்ணுறோம். இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே எழுதுனேன். -2, 3. நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 2, 3, -2 and 3, 3. தட்ஸ் ஆல். இப்போ பி கிராஸ் ஏ அப்படின்னா முதல்ல என்ன வரணும்? எந்த எந்த செட்டு முதல்ல இருக்கோ அதை தான் முதல்ல நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏ செட்டு முதல்ல இருந்தது. ஏ கிராஸ் பியில் ஏ வந்து முதல்ல இருந்தாலும் முதல்ல ஏ செட் எழுதிக்கிறோம், அப்புறம் பி செட் எழுதுகிறோம். இந்த இடத்துல பி முதல்ல இருக்குது, அதனால் பி முதல்ல அந்த செட்டை எழுதிக்கணும். பி செட் எழுதிக்கணும், அப்புறம் ஏ செட்டு எழுதிக்கணும். பி ஏ. பி செட் என்னென்ன இருக்குது? 1, -4 இருக்குது. 1, -4. ஏல என்ன இருக்குது? 2, -2 and 3. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பேர் பண்ண போகிறோம். முதல்ல என்ன எழுதணும்? பி செட் எழுதிக்கணும், அப்புறமா தான் ஏ செட் எழுதிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேர் செய்கிறதுக்கு. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 1, 2, 1, -2, 1, -2, 1, 3. அப்புறம் -4, 2, -4, 2, -4, -2, -4, -2 and இங்கே ஸ்பேஸ் இல்லைனாலும் இங்கே எழுதுனேன். -4, 3. ஓகே, பி கிராஸ் ஏ எழுதியாச்சு. டிவிஷன் செகண்ட் பார்க்கலாம். A equal to B equal to PQ. Second one, A cross B. Second, A equal to B equal to PQ. இப்படி இருக்குது. அதுக்கு மீனிங் என்னென்னா, ஏவும் வந்து PQ, P அதோட எலிமெண்ட்ஸு ஏல இருக்கிற செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸு PQ அண்ட் பி செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டும் PQ. அதுதான் வந்து ஈக்குவல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை பேர் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏலேயும் பிக்யூ வரும், பிலேயும் பிக்யூ வரும். ஓகே, ஏ பி. ஏல இருக்கிற எலிமெண்ட்டையும் பியில் இருக்கிற எலிமெண்ட்டையும் பேர் பண்ண போகிறோம். பி பி, 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 கியூ, Q, Q, P, Q, P, Q, Q.
ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ, இதுவும் அதே தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இது போடுறோம், ஏ டயக்ராம் போடுறோம், ஏன்னு போடுறோம், இதுவும் ஏ, ரெண்டுமே ஏ கிராஸ் ஏல இருக்குது. ஓகே. ஏல என்ன இருக்குது, பிக்யூ இருக்குது, பிலையும் என்ன இருக்குது, பிக்யூ தான் இருக்குது. ஓகே. இதுவும் என்ன வரும், பிபி, பிக்யூ, பி கமா கியூ, கியூ கமா பி அண்ட் கியூ கமா கியூ. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஏ பி கிராஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல பி செட் வரணும், அப்புறம் ஏ செட் வரணும். ஓகேவா. இப்போ முதல்ல பி செட் போட்டுக்கலாம், அப்புறம் ஏ செட் போட்டுக்கலாம். பியும் ஏவும் ஒன்று தான் நம்ம சொன்னோம் இல்லையா, பிக்யூ, பியும் ஒன்று தான், ஏவும் ஒன்று தான். அப்போ இங்கே பிக்யூ இருக்கும், இங்கேயும் பிக்யூ இருக்கும். இப்போ பிபி ஆர்டர் பேரில் பிபி முதல்ல வரும், அடுத்தது பிக்யூ, நெக்ஸ்ட்டு கியூபி அண்ட் கியூக்யூ. ஒரே தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்னென்னா ஏ ஈக்குவல் டு எம்என், பி ஈக்குவல் டு பை. தேர்ட் சம், ஏன்ற செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸு எம் கமா என் அண்ட் பியில் இருக்கிற செட், பி செட்டில் இருக்கிறது பை. பைனா என்ன, நல், ஒன்றுமே இருக்காது இந்த செட்டில். எப்படி இருக்குன்னா, இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குது, இப்படி இருக்குது, எம்மு எலிமெண்ட்ஸு எம்மு என் இருக்குது. பியில் என்ன இருக்கும், ஒரு எலிமெண்ட்டுமே இருக்காது, ஜீரோன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, இதுக்கு பேர் ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லைங்க. எப்போதுமே நம்ம எம் இன்ட்டு ஜீரோ என்ன, ஜீரோ தானே சொல்லுவோம். ஸோ இது ஒன்றுமே இல்லை, அதனால் ஏ கிராஸ் பிங்கிறது பை. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ அப்படின்னு வரும்போது முதல்ல ஒரு ஏ போட்டுக்கிறோம், மறுபடியும் ஒரு ஏ போட்டுக்கிறோம். ஏன்னா ஏ கிராஸ் ஏ, ஏல வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, எம் என் இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் ஏ தான் வரணும், எம் என். இப்போ நம்ம பேர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்கே எழுதுகிறேன், ஏ கிராஸ் ஏவோட பேர்ஸ் என்னென்னா, இங்கே எழுதுகிறேன், ஏ கிராஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு எம் எம், எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம் அண்ட் என் கமா என். ஓகே. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே. பி கிராஸ் ஏ. இப்போ பிங்கிறது என்ன இருக்கோம், நம்ம என்ன செட் போட்டிருக்கோம், நல் செட் இல்லையா, பை இல்லையா. இப்போ இங்கே ஒரு செட்டு இருக்குது பின்னு, இங்கே வந்து ஏன்னு இருக்குது. ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்ன, எம்மு என்னு, பியில் வந்து ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லை, ஜீரோன்னு அர்த்தம். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா, முடியாது, பை தானே வரும், ஜீரோ தானே வரும். ஸோ பி கிராஸ் ஏ இஸ் பை. ஓகே.